ஹாய் ஊர்ச்சாரி மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம தூத்துக்குடியில் வந்து ஒரு தீவுக்கு போகிறோம். தூத்துக்குடியில் தீவா அப்படின்னு கேட்குறீங்களா? தூத்துக்குடியே ஒரு காலத்தில் தீவாக தான் இருந்துச்சுடா அப்படின்றீங்களா? சரி, ஓகே, நீங்கள் எப்படி நினச்சிங்கனாலும் ஓகே தான். இன்றைக்கி வந்து நம்ம கூட அண்ணன் பிரபுன்னு இருக்கார். இவரும் நம்ம தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஜே. நான் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து முயல் தீவுக்கு போகிறோம். ஸோ அண்ணன் வந்து நம்ம கூட இன்றைக்கி வந்து சேர்ந்து நம்ம கூட ஊர்ச்சோரை போகிறாங்க. அவரே ஒரு ஊர்ச்சோரையை மாற்றிட்டேன். ஸோ போகிற போக்கில் அப்படியே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலாம். எப்படிண்ணே, சோற போகலாமா? கண்டிப்பாப்பா. பார்க்குறதுக்கு அப்படியே வீண்டிரிச்சிட்ஸ் மாதிரி இருக்கேன். எனக்கு தெரியும் போட்டா இல்லைப்பா, வெயில் ரொம்ப இருக்கு. வெயிலுக்கு வந்து போடலன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அண்ணன் அதனால தான் ஆடி வந்துருக்கேன். இது வந்து முயல் தீவு. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சுற்றி ஏகப்பட்ட தீவு இருக்குது. இன்னும் நிறைய தீவுகள் இருக்குது. முயல் தீவு, வான் தீவு, இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த அங்கே தெரியும் நினைக்கிறேன். கரெக்ட். அந்த அங்கே வந்து அது வான் தீவு நினைக்கிறேன். நல்லதண்ணி தீவு, தாம்பரபரணி படத்தில் வர்ற நல்லதண்ணி தீவு எல்லாம் இங்கே இருக்குது. சிங்கம் படத்தில் வர்றது அது வந்து வான் தீவில் எடுத்தது. அந்த ஜெய்சிங் சீன் வரும் இல்லை. இப்போ இந்த இடத்துல கடலுடைய அந்த ரியல் பியூட்டி நான் காட்டுறேன். சான்ஸே கிடையாது. என்னடா மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து காட்டிட்டோம்ல, ஸோ மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிரும். கண்டிப்பாக. ஸோ இப்போ கடலை பார்ப்போம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வியூ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியோடைய சிட்டி. அந்த லாங்கில் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் தூத்துக்குடியோட சிட்டி. அந்த மாதா கோயில் கூட தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா தூத்துக்குடியோட ஆழ்கடல். இங்கே தான் பெரிய பெரிய வெசல்ஸ், ஷிப்ஸ் இதெல்லாம் வரும். நீங்கள் கூட பார்க்கலாம். இப்போ கூட ஒரு ஷிப் ஒன்று வந்துகிட்ருக்கு. இங்கே இந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹார்பர்லேருந்து ஒரு சின்ன கப்பல் ஒன்று வரும். வந்து இந்த பெரிய வெசலை அப்படி ஒரு தட்டும். தட்டினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெசல் வந்து அப்படியே திரும்பி நேர் ஹார்பருக்குள்ளே போகும். அந்த சம்பவம் நடக்கிற இடம் தான் இந்த முயல் தீவு. அது பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். பட் இன்றைக்கி அந்த மாதிரி பெரிய வெசல் எதுவும் வரல.
வந்திருந்தால் உங்களுக்கு வந்து நம்ம காட்டியிருக்கலாம், டேரெக்டாகவே காட்டியிருக்கலாம். தூத்துக்குடியில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ எப்போவுமே தூத்துக்குடியில் என்னடா இருக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்குலாம் இங்கே நிறைய இடம் இருக்குது. ஆனால் இந்த சேனலு கண்டிப்பாக இன்னும் சுற்றி நம்ம ஊர் சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் இருக்காங்க. முன்னாடி எப்போவும் இங்கே தான் வருவோம். வந்து உட்காந்துட்டு ஆர்ட் அடிச்சுட்டு வந்தோன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக டைம் போகிறதே தெரியாது. நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போது லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் உள்ளே போக முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கு பர்டிகுலராக உள்ளே யாராவது இருந்தாங்கன்னா நம்ம வந்து போக முடியும். பட் பாருங்கள், செமையாக இருக்குல்ல, செம வியூ. நைட்டு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ல, லைட் அந்த இது அடிக்கிறது. ஸோ இது வந்து பழைய லைட் ஹவுஸ். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து பழைய லைட் ஹவுஸு. முன்னாடி ஆதி காலத்தில் இருந்தது. இது எப்போ கட்டினாங்க அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா சொந்த ஊர் வரலாறே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்களுக்கு அப்படித்தான் பல வரலாறுகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்தாங்க அப்படின்னா முன்னாடி எப்போவுமே பொங்கல் டைம்லலாம் இங்கே நம்ம பொங்கல் டைமில் இங்கே நல்ல கூட்டம் இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லிடுவோம், நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பின்னால் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? லைட் ஹவுஸ்னால் என்ன, அது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் கடலுக்குள்ளே லைட்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏரியாவில் நிறைய இடத்துல லைட் இல்லை, அது வேறு விஷயம். தூரத்தில் கடலுக்குள்ளே லைட் இருக்காது. ஸோ அவங்களுக்கு கரை எங்கே இருக்குன்னு தெரியாது. காலையிலலாம் பரவாயில்ல, கரையை பார்த்து வந்துடுவாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு லைட் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த லைட் பவர் அங்கே வரைக்கும் போகும். ஸோ அவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓகே இங்கே ஒரு லைட் இருக்குது, அப்போ இதுதான் வந்து கரை அப்படின்ட்டு இந்த லைட் ஹவுஸ் நோக்கி வருவாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் லைட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன ரேடார் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக தூத்துக்குள்ளேயே பல வருஷமாக இருக்கிறோம் நாங்கள்லாம். எங்களுக்கே இந்த சில இடங்கள் வந்து இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த வியூலாம் இப்போ தான் பார்க்குறோம். சான்ஸே இல்லை, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த பீச், அது அந்த கரை ஓரம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாலம் ஆக்சுவலாக ரயில்வே ட்ராக்கு ஸ்ட்ரைட்டாக ஹார்பர்லேருந்து ட்ரெயின் மூலமாக இங்கே வர்றதுக்கு. ஆனால் பாதிலே வேலையை நிப்பாட்டி விட்ருக்காங்க. ஸோ எதுக்காக நிப்பாட்டிருக்காங்க அப்படின்றது வந்து கடவுளுக்கே வெளிச்சம். வழக்கம் போல் நம்ம தலைவர் மாதிரி மேலே கை காமிச்சு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து இயற்கையாக ஒரு சூழல் முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அது வந்து இப்போ கிடையாது. இந்த பில்டிங், இந்த பாலம் கட்டினதுனால இந்த இடத்துல இந்த முயல்தீவுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலாக ஒரு பியூட்டி இருந்திருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் அழிச்சிட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலப்போக்கில் எல்லாம் மாறி தானே ஆகணும். நம்ம மனித தேவைகள், ஸோ அது எல்லாத்துக்காகவும் கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும். பட் 75% வேலை முடிஞ்சிருச்சு. பட் ஏன் 25% அப்படியே பேலன்ஸில் போட்டுக்காங்கன்னு தெரியல. அதையும் முடிச்சிட்டாங்கன்னா ஹார்பர்லேருந்து டேரெக்டாக கப்பல் ட்ரெயின் வந்து ரோட்டுக்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் தான் வந்திருக்கு.
அதுக்கப்புறமா அங்கிட்டு வந்து அந்த கனெக்ட் பண்ணுறது வந்து இல்லை. ஏன் என்ன காரணம், யார் செஞ்ச தாமதம் அப்படின்றது எங்களுக்கு தெரில. பட் நல்லா இருக்குது. இந்த ஏதோ இந்த நம்ம ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தில் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்குது, பக்கத்தில் பார்க்குறதுக்கு டெரராகவும் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீச்சு, மெயின் பீச்சில் வந்து ஒரு படகு, உடஞ்ச படகு காட்டினோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு படகு இங்கேயும் இருக்குது. இதான ஸ்டீலில் இருக்குது. ஸோ இந்த பீச்சு எதுவும் கண்ணில் கிண்ணில் பற்றக்கூடாது. பேசிக்காகவே நான் ரொம்ப பயந்த பையன். பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம மக்கள் கெஸ்ட் ஹவுஸ் பீச்சுக்கே ரொம்ப ரேராக தான் வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியிலேயே இந்த கடல் மட்டும்தான் கிளியராக இருக்குது ப்ரோ. அது கரெக்ட். கண்ணாடி மாதிரி. கரெக்ட். ஒரு லைட் க்ரீனிஷில் உள்ளவன போயிடுவோமா. ஒரு ₹1 காயினை போட்டோம்னா அப்படியே தெரியும், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பீச்சிலலாம் ஒரு டைமில் வந்து நாங்கள் நடந்திருக்கேன் நான். ஆனால் அப்போ வந்து இந்த பாலம்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வெறுமனே இந்த காடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த காடு, அதுக்கப்புறமா கடல், இதுதான் வந்து அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி வந்து இது பார்க்குறப்ப எனக்கு வேறு ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னடா இது மனிதன் செய்த ஒரு பெரிய விஷயம். அது இயற்கையாக இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆனால் இந்த பீச்செல்லாம் ஆக்சுவலாக டூரிசம் டெவலப் பண்ணலாம். ஆனால் என்ன மேட்டர்னா, பக்கத்துலேயே ஹார்பர் இருக்கிறதுனால இங்கே டூரிஸ்ட் பண்ண முடியாது. நாட் அலௌடு. அதுதான் மெயினாக காரணமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் கரெக்டு. ஆனால் நீங்கள் வந்தால் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு தனியாக ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் தேவையில்லை. நீங்கள் தூத்துக்குடி வந்தீங்கன்னா, நம்ம முயல் தீவுக்கு வந்தீங்கன்னா வரலாம். நம்ம ஹார்பர் பீச்சிலேருந்து நேராக வந்தீங்கன்னா க்ரீன் கேட்லேருந்து டேர்ன் பண்ணி வந்தீங்கன்னா நேராக முயல் தீவு தான். வந்து நீங்கள் எல்லா வியூவும் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஆனால் எதுவுமே சமூக விரோதிகள் தரமாக எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். வந்தோமா, ஜாலியாக இந்த பீச்சை பார்த்தோமா, வா என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் இங்கே நிறைய பிளாஸ்டிக் கிடக்குது. டெல்லிங் ஏகப்பட்ட பிளாஸ்டிக்கு குப்பைகள். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையாக வரக்கூடிய குப்பை அது ஒன்றும் பண்ண முடியாது. அது கடல் பாசி அது இதுன்னு வருது, அது இயற்கையான. மற்றபடி பிளாஸ்டிக் ஏக்கச்சக்கமாக கிடக்கு. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் என்னடா இவங்க எதுவுமே சாப்பிடல அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. முயல் தீவுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் கையில் எல்லாம் கொண்டு வரணும். ஆமாம், ஏன்னா ஒரு கடை கிடையாது. பச்சை தண்ணி உட்பட நீங்கள் வந்து கையில் கொண்டு வந்தாகணும். இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே கடை போட்டாலும் அவங்களுக்கு நஷ்டமாக தான் ஆகுன்றதுனால யாருமே இங்கே வரமாட்டாங்க. முயல் தீவு ஓரளவுக்கு நாங்கள் முயல் தீவை வந்து காட்டியிருக்கோம். ஒரு சைட் ஆஃப் த முயல் தீவு தான் காமிச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் போக முடியல. என்ன காரணம்னா, இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி அளவு ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த பக்கம் நம்ம இன்னும் போக முடியல. ஸோ நம்ம தூத்துக்குடி மக்களே நிறைய பேருக்கு இது வந்து ஆமாம்ல நம்ம ஊர் முயல் தீவு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக தூத்துக்குடிக்கு யார் வந்தாலும் சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த முயல் தீவும் ஒன்று அப்படின்றத நாங்கள் வந்து ஆணித்தரமாக இந்த இடத்துல அடித்து கூறுவோம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி எபிசோட் நம்மளுக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். முயல் தீவு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னடா இவன் கடலாக சுற்றுறான்னு நினைக்காதீங்க, வேறு வழி கிடையாது. தூத்துக்குடி அப்படின்னாலே கடல் எந்த கடல் சார்ந்த இடமும் தான். கடலும் கடல் சார்ந்த இடம் தான். நம்ம இது வரைக்கும் எபிசோட் பண்ணுறதுமே அதிகமாக வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் தான். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ராஜேஷ் பிரபு. பாய்.